வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய பட்டர் முறுக்கு. அதாவது நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும், வாயில் போட்டு கடிச்சோன்னே கரையிற மாதிரி இருக்கும். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முறுக்கு மாவு பிசைகிறதுக்கு முன்னாடி மிக்சியில் ஒரு 1/4 கப் அளவுள்ள பொட்டுக்கடலையை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். திரியாலாம் இருக்கக்கூடாது. எவ்வளோ தூரம் நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இதுக்கு 1 கப் அளவுள்ள பச்சரிசி மாவு, அதாவது கடைகளில் பார்த்திங்கன்னா இடியாப்பம் மாவு ரெடிமேடாக விற்கும், அந்த அரிசி மாவு தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த அரிசி மாவு வேணால் எடுத்துக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு அரிசி மாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச பொட்டுக்கடலை மாவு இருக்கு இல்லையா, அதை அப்படியே சேர்த்துக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு மெஷரிங்காக நான் சொல்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நைஸாக அரைச்ச பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இதோடையே நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிற பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுக்கிறப்ப உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு சரியாக இருக்கும். இந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து உருக்கி கூட சேர்த்துக்கலாம், சரியாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கைகளால் நல்லா தேய்ச்சி விட்ட சீரகம், ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம போட்டிருக்கிற வெண்ணெய், உப்பு எல்லா சாமான்களும் ஒன்று சேர்கிற அளவுக்கு கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறமா மாவு இப்போ தண்ணி ஊற்றி பிசைய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால் பிடிக்க முடிகிற அளவுக்கு அந்த மாவு இருக்கும். இப்போ நான் 1 கப் அளவுள்ள தண்ணி எடுத்து தெளித்து தான் நீங்கள் இதுக்கு பிசையணும். உடனே ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இப்போ பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி பிசைகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்கிற மாவுக்கு 3/4 கப், மெஷரிங் கப்பில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிங்க அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ முறுக்கு பிழிகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் கிச்சன் ப்ரெஸ் எடுத்திருக்கேன். அதில் ஒரே ஒரு ஸ்டார் இருக்கிற மாதிரி தட்டு இருக்குது. முறுக்கு வச்சில் 3 ஸ்டார் கூட இருக்கும், நீங்கள் அது கூட எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் பார்த்திங்கன்னா போட்ட உடனே இந்த மாதிரி எழும்பி வர மாதிரி இருக்கும். அதிகமான தீயில் எண்ணெய் சூடு பண்ணினீங்கனாலும் நம்ம முறுக்கு போடுறப்ப தீயை மிதமாக வச்சுடுங்க. ஒரே தீயிலே தான் முறுக்கு வேகணும். இந்த முறுக்கை பொறுத்த வரைக்கும் உங்களால் கண்டினியூஸாக புழிய முடியாது. நடுவில் இந்த மாதிரி பிச்சு தான் விழும். இதுதான் பட்டர் முறுக்கிறதுக்கு ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம். இது போட்டதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப வேகமாக கிளறி விட்டிங்கன்னா உள்ளேயே நொறுங்கி போன மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு மிதமான தீயிலேயே கொஞ்சம் சலசலப்பு அடங்குற வரைக்கும் நீங்கள் கரண்டியை வச்சு திருப்பி விடாதீங்க. கொஞ்சம் சலசலப்பு அடங்கினதுக்கு அப்புறமா திருப்பி போட்டுட்டு இந்த முறுக்கு வேகிறதுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 3 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு வெந்து வந்துடும். இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம எடுத்து பேப்பர் டவலில் வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பட்டர் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.